மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய வெற்றி வேட்பாளராக மீண்டும் களம் காணுகிற சட்டமன்ற உறுப்பினர், எளிமையான உறுப்பினர் என்கிற பெருமையை தமிழக அளவில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு சிறந்த சட்டமன்ற உறுப்பினராக திகழ்ந்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் அருமையண்ணன் சின்னத்துரை அவர்களை புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வருக வருக என வரவேற்று மரியாதைக்குரிய அருமையண்ணன் வெற்றி வேட்பாளர் அவர்களுக்கு எங்களுடைய வடக்கு மாவட்டத்தின் சார்பில் நல்வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறோம். அவரோடு உடன் வருகை வந்திருக்கிற மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் சங்கர் உள்ளிட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அனைத்து நிலை நிர்வாகிகளையும் வருக வருக என புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பிலே வரவேற்கிறோம். மரியாதைக்குரிய நம்முடைய வெற்றி வேட்பாளர் அவர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிற அதே வேளையில் நம்முடைய முழு ஒத்துழைப்பு ஒட்டுமொத்த கந்தரவக்கோட்டை தொகுதி முழுவதும் மிக சிறப்பாக இருக்கும் என்கிற உத்தரவாதத்தை மாவட்ட தலைவர் என்கிற முறையில் எங்களுடைய அனைத்து வட்டார தலைவர்களையும் இங்கே வைத்திருக்கிறோம். அவர்களுடைய சார்பாகவும் உங்களுக்கு எங்களுடைய முழு ஒத்துழைப்பை அளிப்போம் என்கிற உத்தரவாதத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல எங்களுக்கு நீங்கள் தகவல்களை மட்டும் எங்களுடைய வட்டார தலைவர்களுக்கு உங்களுடைய ஒன்றிய குழு தலைவர்கள் மூலமாக அந்தந்த ஒன்றிய செயலாளர்கள் மூலமாக இருந்தாலும் சரி, ஒன்றிய செயலாளர்கள் சில நேரத்தில் தகவல்கள் சரியாக வரும். அதனால நீங்க மார்க்சிஸ்ட்ல இருந்து ஒரு பொறுப்பாளரை காங்கிரஸ் கட்சிக்கு தகவல்கள் சரியாக சொல்வதற்கு வேட்பாளருடைய நிகழ்ச்சி நிரல், வேட்பாளர் எந்தெந்த பகுதியிலே கலந்து கொள்கிறார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் நீங்கள் சொல்லுவதற்கு சொல்லி அந்த இடங்களிலே நாங்கள் வருவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும். எல்லா இடங்களிலும் நம்முடைய புதுக்கோட்டை வடக்கு மாவட்டத்தை பொறுத்தவரை 821 பூத்துகளிலும் BLA 2க்கள் முறையாக நாங்கள் பதிவு செய்து எல்லாருக்கும் போட்டோ ஓட்டின புது BLA வரைக்கும் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி எல்லா பகுதிகளிலும் இருக்கிறார்கள். நானும் கூடுமானவரை எல்லா பகுதிகளுக்கும் நேரில் சென்று அவர்கள் எல்லாம் ஆய்வும் செய்து வைத்திருக்கிறேன். எனவே நீங்கள் எங்களுடைய BLA 2க்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் செல்லுகிற பகுதிகளில் எல்லாம் காங்கிரஸ் துண்டு அணிந்த எங்களுடைய தோழர்கள் உங்களை வரவேற்க காத்திருக்கிறார்கள். கந்தரவக்கோட்டை சட்டப்பேரவை தொகுதிக்கு தேர்வு செய்யப்பட்டு இன்றைக்கு தான் பணிகளை துவங்கியிருக்கிறோம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் முதல் முறையாக காங்கிரஸ் கட்சி அலுவலகத்திலிருந்து பணி தெரிவித்துக் கொள்கிறேன். காலையில் கந்தரவக்கோட்டையில் நம்முடைய வட்டார தலைவர் நாயக்கண்ணன் அவர்களுடைய வீட்டுக்கு சென்று அவரை சந்தித்து அவருக்கு சாதனை அணிவித்து வந்தோம். அதே மாதிரி 12வது ஒன்றியத்தினுடைய வட்டார தலைவர் சங்கீனத்தை வந்து கந்தரவக்கோட்டையில் சந்தித்தோம். ஆனால் ராமையா அவர்கள் அன்னைக்கு ஊரில் இல்லை, சொன்னாங்க. அப்புறம் தான் நம்முடைய அதனால் வந்து காலையில் அவர் சந்தித்தோம். ஆகவே அண்ணன் சொல்லியிருக்கக்கூடிய அந்த அம்சங்களையும் தேர்தல் களம் என்று வருகிற போது எல்லாத்தையும் நாங்கள் கவனத்தில் எடுத்துக்குவோம். அந்த பேர் சொல்கிறது மட்டும்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா எழுதி கொடுக்குறாங்க. எழுதி கொடுத்ததுல நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசியாக விடுபட்டு போயிருந்து ஆலோசனைகளை வழங்கியிருக்கிறார். அந்த ஆலோசனைகளையும் ஏற்று நம்முடைய மரியாதைக்குரிய ஐயா முன்னாள் நகர்மன்ற தலைவர் புதுக்கோட்டையினுடைய முகமாக செயல்படுகிற நம்முடைய ஐயா அவர்களுடைய வழிகாட்டுதலோடு தேர்தலுக்கு முன்னதாகவே அவருடைய இல்லத்துக்கு சென்று அவரிடம் ஆசி பெற்று தான் நம்முடைய பணிகளை நாங்கள் சீட்டு கேட்குற ஏற்பாட்டையும் நாங்கள் வந்து செஞ்சோம். இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல, ஏறக்குறைய 30 ஆண்டுகளாக அண்ணன் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் தனிப்பட்ட முறையில் எங்களோடு நட்பு பாராட்டுவதிலும் மிகப்பெரிய பெருமைக்குரிய ஒரு மாமனிதர் என்ற அடிப்படையில் தான் அவரை ஆகவே இங்கே வருகை தந்திருக்கிற ஒன்றிய செயலாளர்கள், மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் தொகுதி மக்களின் சார்பில் நான் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒடுகம்பட்டியில் காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவராக இருக்கிற நம்முடைய அண்ணன் பிரியேசன் அவர்கள் எங்ககிட்டயே கேட்கல. போன முறை வேட்பாளர் நான் நிற்கிற போது அவரே வண்டி பிடிச்சி, அவரே பைக் செட் கட்டி, அவரே நோட்டீஸ் போட்டு அவராகவே பிரச்சாரம் பண்ணிக்கலாம். யார் ஒரு வண்டி பிரச்சாரம் பண்ணியிருக்காங்கன்னு நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆகவே அப்படி நம்முடைய ஊராட்சி மன்ற தலைவர் ஒடுகம்பட்டியில் இருக்கிற போது அவரும் அப்படி தான் வந்து ஊர் புறாவும் இந்த பணிகளை செஞ்சாங்க. ஆகவே காங்கிரஸ் கட்சிக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் ஒரு தேசிய கட்சிங்கிற அடிப்படையில் ரொம்ப நெருக்கமாக தான் நம்முடைய பணிகளை நம்ம பார்க்கலாம். மதிப்பிற்குரிய சகோதரர் பன்னட் அவர்கள் சொன்னதை போல
பாசிசம் வீழ்த்தப்பட வேண்டும் என்கிற ஒற்றை இலக்கில் நாம் உறுதியாக இருக்கிறோம். புதுக்கோட்டை வேண்டியமான கன்னியாகுமரியில் 4 தொகுதியை வந்து பிஜேபி போட்டி போடுறாங்க. அடுத்து தமிழகத்திலேயே 3 தொகுதியில் போட்டி போடுறது புதுக்கோட்டையில் தான். காரணம் அவங்க புதுக்கோட்டையை குறிவைக்கிறாங்க. இந்த புதுக்கோட்டையில் அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சி வீணாகத்தான் போகுமே தவிர வெற்றி பெற முடியாது என்பதை தெரிவிக்கக்கூடிய முறையில் அனைவரும் நாம் ஒற்றுமையாக உழைப்போம், வெற்றி காண்போம் என வாழ்த்தி விடைபெறுகிறேன்.